சூப்பரா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா கிரன்ச்சியான ஒரு வெஜிடேரியன் 65 ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு. இது செய்கிறதுக்காக ஒரு 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்காக நல்ல சுடு தண்ணியை சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணியை இது கூட சேர்த்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு இது கொஞ்சம் சாஃப்டாக நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். சாஃப்ட் ஆகணும். நல்லா சோயா ஃபுல்லாக நல்லா சாஃப்ட் ஆகணும். எடுத்து பார்த்தோன்னா ஸ்குவீஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் புழிஞ்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாம் புழிஞ்சு தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதுக்கு மசாலா கோட் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் இந்த சோயா ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மாவு கோட்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போது எலுமிச்சை ஜூஸ் ஒரு அரை பழத்தை புழிஞ்சு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல் வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்றுனா அழகாக பொரித்து சூப்பராக எடுத்தோன்னா நல்லா க்ரன்ச்சியாக மொறுன்னு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் 65 ரெசிபி நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடும். நல்லா 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வெளி சைடு கரிஞ்சிடும். இதில் எந்த ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. நம்ம சில்லி பவுடரோட கலர் மட்டும்தான் இதில் இருக்குது. வேறு எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு ரெடி ஆகிருக்கு. இப்போது இதுக்காக சும்மா அவுட்டிங்க்கு ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம ஒரு தாளிப்பு மாதிரி லைட்டாக பண்ணிக்கலாம். இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஒரு கடாயில் சூடு பண்ணிகிட்ருக்கேன். 4 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் ஸ்லைஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இது செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படியே டேரெக்டாக வறுத்து கூட ஆயிலில் வறுத்து கூட டேரெக்டாக சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இது சும்மா வந்து ஒரு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவருக்காக நல்லா இருக்குன்றதுக்காக அப்படி செஞ்சது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். சாப்பாட்டோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.